السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. وأوحى ربك إلى النحل أن اتخذي من الجبال بيوتا ومن الشجر ومما يعرشون ثم كلي من كل الثمرات فاسلكي سبل ربك ذللا يخرج من بطونها شراب مختلف ألوانه فيه شفاء للناس إن في ذلك لآية لقوم يتفكرون. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையான பெருமக்களே, இன்றைய குத்துபாவினுடைய உரை தேன் என்ற தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் அமையும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆனில் அந்நஹல் தேனீ பீஸ் என்ற ஒரு அத்தியாயத்தையே அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான். குர்ஆனினுடைய 114 அத்தியாயங்களில் ஒரு அத்தியாயம் தேனி என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அந்த அத்தியாயத்திலே 2 வசனங்கள் வஅவ்ஹா ரப்புக இலன் நஹ்லி, நாயகமே உங்களுடைய ரப்பு தேனிக்கு வஹி அறிவித்தான். அனித்தஹிதி மினல் ஜிபாலி புயூதா ஓ மின ஷஜர் ஓ மிம்மா யஅரிஷூன், நீ மலைகளிலும் மரங்களிலும் மனிதர்கள் உருவாக்கி தரும் கூடுகளிலும் நீ கூட்டை ஏற்படுத்திக்கொள், உன்னுடைய வீடுகளை உருவாக்கிக்கொள். சும்ம குலி மின்குல்லி சமராத்தி, அதற்கு பிறகு நீ வெளியே சென்று பூக்களிலே இருக்கக்கூடிய அந்த மதுரமான பானங்களை சாப்பிடு. ஃபுஸ்லுகி சுபுல ரப்பிகி துலுலா, அதற்கு பிறகு நீ சாப்பிட்ட பின் உனக்கு பழக்கமானது போன்று நீ பாதையிலே நடந்து செல், நீ பாதையிலே பறந்து செல், கடந்து செல். யஹ்ருஜு மின் புத்தூனிஹா, இதை அல்லாஹ் வஹியாக அந்த தேனீக்கு அறிவித்து விட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், யஹ்ருஜு மின் புத்தூனிஹா, அந்த தேனியினுடைய வயிறுகளில் இருந்து ஷராபுன் முக்தலிஃபுன் அல்வானுஹு, பல நிறங்களிலே இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு பானம் கிடைக்கிறது, தேன் கிடைக்கிறது. ஃபீஹி ஷிஃபாஉல் லின்னாஸ், அது மக்களுக்கு ஷிஃபாவாக ஆரோக்கியமாக இருக்கிறது. இன்ன ஃபீ தாலிக லஆயத்தல் லிகௌமி யதஃபக்கரூன், இதிலே யார் சிந்திக்கிறார்களோ அவர்களுக்கு அற்புதமான அத்தாட்சி இருக்கிறது, அந்த சமூகத்திற்கு அற்புதமான அத்தாட்சி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த வசனங்களை நீங்கள் பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும். முதல் ஆச்சரியம் என்னன்னா, அல்லாஹ் தேனீக்கு வஹி அறிவித்ததாக சொல்கிறான்.
இந்த வஹி என்று சொன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து நபிமார்களுக்கு தருவது என்பது மட்டுமல்ல. வஹி என்பது 3 வகை இருக்கிறது. நபிமார்களுக்கு அல்லாஹு தஆலா வஹி அறிவிக்கிறான். அது மலக்குமார்களால் கொண்டு வந்து செய்தி தரப்படுகிறது. இன்னொன்று, இரண்டாவது வஹி என்பது இதயங்களிலே ஒரு உதிப்பை அல்லாஹ் ஏற்படுத்துவது. அந்த உதிப்பை, இந்த காரியத்தை செய்தால் நல்லது. இப்போ அவுலியாக்கள் சாலிஹீன்களினுடைய கல்புகளிலே அதை அல்லாஹ் போடுவான். அவர்களோடு அந்த இல்ஹாம் என்ற அந்த இதய உதயத்தின் மூலமாக அல்லாஹ் பேசுவான். இது இரண்டாவது. இது வஹையை பற்றிய விவரம், நான் அதற்கு விரிவாக்கம் செய்யவில்லை. மூன்றாவது ஒரு அசரீரி, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய அசரீரி, ஹாத்திஃப் என்று சொல்வார்கள். இதுவும் ஒரு வகையான வகையாகவே அமையும். இங்கே அந்த தேனீக்கு அல்லாஹு தஆலா அந்த உந்துதலை, உணர்வை கொடுக்கிறான். நீ போ, வீடுகளை கட்டு, மலைகளில் கட்டு, அதே மாதிரி மரங்களில் ஏற்படுத்து, மனிதர்கள் உருவாக்கி தரக்கூடிய அந்த பெட்டிகளிலே உன்னுடைய வீடுகளை உருவாக்கு என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, நீ அதற்கு பிறகு மலர்களை நாடி சென்று நீ என்ன செய்ய வேண்டும், அதில் இருக்கக்கூடிய மதுரமான பானங்களை சாப்பிட்டு விட்டு நீ அந்த பாதைகள், அல்லாஹ்வுடைய பாதை அது, நீ என்ன செய்ய வேண்டும், சாதாரணமாக உனக்கு பழக்கமான பாதை போன்று நடந்து வா என்று சொல்லுகிறான். இதில் ரெண்டாவது அதிசயம் என்னன்னா, முதல்ல வஹி பற்றி சொன்னோம், இரண்டாவது நீ வீடுகளை ஏற்படுத்துன்னு சொல்கிறான். அந்த வீடுகளை அது எப்படி ஏற்படுத்துகிறது என்று பார்க்கிறீர்களாமா இல்லையா? நம்ம பார்த்துருக்கிறோம். எத்தனை அறைகள் இருக்கிறது, சின்ன 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 அறைகளாக 6 வடிவம் உள்ள, 6 ஸ்கொயர் உள்ள அந்த தன்மை அந்த கூடுகளிலே இருக்கிறது. ஒரு அற்புதமான வீட்டை இது அமைக்கிறது. இது எவ்வளவு அழகாக இருக்கிறது. நீங்கள் நம்ம பொதுவாக தேன்கூடு அப்படின்ட்டு போயிடுறோம். ஆனால் அந்த தேனீக்கள் அதை எப்படி உருவாக்கி இருக்கிறது, அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஆற்றலை அதை கொடுத்திருக்கிறான். சில வீடுகளை பார்க்கிறோம், என்ன அற்புதமாக கட்டி இருக்கிறார்கள் என்று சொல்கிறோம். ஆனால் சின்னஞ்சிறு தேனி உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த வீட்டை நீங்கள் பாருங்கள், எவ்வளவு அழகானது, எவ்வளவு வடிவானது, எவ்வளவு பெரிதுகள்லாம் இருக்கிறது. ரொம்ப பெரிய தேன்கூடெல்லாம் இருக்கு. நீங்கள் மலைகளில் போய் பார்த்தா தெரியும், பிரம்மாண்டமான தேன்கூடுகள் எல்லாம் இருக்கும். ஒரு தேன்கூட்டிலே 50,000 60,000 வரை தேனீக்கள் சேரலாம், அதையும் தாண்டலாம். பெரும்பாலும் 50,000 60,000 என்று ஒரு கணக்கெடுப்பு இருக்கிறது. இவ்வளவு அழகான முறையிலே, அற்புதமான முறையிலே அந்த கூடுகளை அது உருவாக்குகிறது. அந்த வீட்டினுடைய வடிவத்தை நீங்கள் பாருங்கள், அது இருக்கக்கூடிய அறைகளை, ரூம்ஸ், அதை நீங்கள் பாருங்க, என்ன அழகாக இருக்கிறது, என்ன அற்புதமாக இருக்கிறது. இரண்டாவது, இப்படி நிறைய அதிசயங்கள் இதில் இருக்கிறது. மூன்றாவது, நீ அந்த மலர்களிலே இருக்கக்கூடிய தேன்களை சாப்பிட்டு விட்டு உன்னுடைய ரப்பின் பாதையிலே நீ எப்படி வர வேண்டும் என்றால் பழக்கமான பாதை போன்று வா அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம், நம்ம ஏற்கனவே அந்த ஊருக்கு 2-3 தடவை போயிருக்கிறோன்னு வைங்க. அந்த ஊருக்கு போனாலும் கூட திடீரென்று ரோடு மாறி நம்ம போயிடுறோம். பாப்பா எத்தனை தடவை வந்தாலும் ஒரே தடமாத்தமாக தான் இருக்கு அப்படி நம்ம சொல்கிறோமா இல்லையா? இந்த ஊருக்கு நான் எத்தனையோ தடவை வந்துட்டேன், ஆனாலும் ஒரே கன்ஃபியூஸ், எல்லாத்திலும் ஒன்று போல இருக்கு. இது தமிழில் சொல்லுவாங்க, மதுரையை பார்த்தவனும் கழுத பார்க்காதவனும் கழுத அப்படின்ட்டு. அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அது மதுரையை பார்க்க வேண்டிய ஊர், அது அவ்வளோ அழகான ஊர், அவ்வளோ வடிவமைப்பாக செஞ்சிருக்கிறாங்க. எனவே அதை பார்க்காம இருந்தால் அது கழுத அப்படிங்கிற மாதிரி ஒரு உதாரணம். பார்த்தா ஏன் கழுதன்னா, அந்த தெருக்கள் எல்லாம் ஒன்று போல இருக்கும், வீடு தெரியாமல் கழுத மாதிரி எப்படி சுற்றிக்கிட்டே இருப்பான், எங்கடா போகிறதுன்னு தெரியாது. இதுக்காக வேண்டி அந்த பழமொழியை சொல்லுவாங்க. இதை மாதிரி நாம் பலமுறை போய்விட்டாலும் கூட சில சமயம் நாம் எந்த பக்கத்தில் போகணும் அப்படின்னு தெரியாமல் நம்ம தடுமாறுறோம். ஆனால் தேனீக்கள் அப்படி அல்ல. அந்த தேனீக்கள் அதிகபட்சமாக தன்னுடைய கூட்டிலிருந்து 2 கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்கும். பூக்களை தேடி, பழங்களை தேடி அது 2 கிலோமீட்டர் தூரம் பயணிக்குது. ஆனால் அது திரும்பி வரும்போது எத்தனையோ கூடுகள் இருக்கும், கரெக்டாக தன்னுடைய கூட்டுக்கு வந்து சேரும். ஒரு நாள் அந்த தேனீக்கள் மிஸ் ஆவதில்லை. சுபுல ரப்பிக்கு துலுலா அப்படிங்கிறான் அல்லாஹ். உன்னுடைய பாதை, உன்னுடைய ரப்பினுடைய பாதையில் நீ எப்படி செல்லணும் தெரியுமா? பழக்கப்பட்ட பாதையை போன்று செல் அப்படிங்கிறான்.
அந்த அளவிற்கு அல்லாஹு தாலா அதற்கு வஹையை அறிவித்ததாக சொல்கிறான். அவ்வளவு வழிகாட்டுதலை நாம் செய்திருக்கிறோம் என்கிறான். இந்த தேனீ என்பது 6 கால்களை கொண்ட ஒரு ஈ போன்ற பூச்சி இனம். பொதுவாக ஈ இனத்திலே 20,000 வகைகள் இருக்கிறது. அந்த 20,000 வகைகளிலே 6 வகைகள் இந்த தேனி, 7 வகைகள் இந்த தேனியிலே இருக்கிறது. இதில் உட்பிரிவும் இருக்கிறது. உட்பிரிவு என்று எடுத்துக்கொண்டால் 44 உட்பிரிவுகள் இருக்கிறது, ஜாதிகள். அங்கேயும் அதில் ஜாதிலாம் இருக்கு. 44 ஜாதிகள் இருக்கிறது. ஆனால் ஜாதி பேதம் அது பார்க்கறது இல்லை, அது மனுஷன் தான் பார்ப்பான். அத்தனை வெரைட்டிஸ் வகைகள் இருக்கிறது. சிந்து மாடு, அந்த மாடு, இந்த மாடு நம்ம சொல்றோமா இல்லையா? அதே மாதிரி தேனீக்கள் இத்தனை வகைகள் இருக்கிறது. இந்த 44 உட்பிரிவுகள் இருக்கிறது இந்த 7 இருந்து. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இது நல்ல மணமாக இருக்கக்கூடிய பூக்களிலிருந்து தேனை எடுக்காது. தேனி இருக்கே, நல்ல கமகமன்னு மணக்கக்கூடிய ரோஜா, மல்லிகை, இது போன்றவைகளிலிருந்து பெரும்பாலும் தேனை எடுக்காது. மனம் இல்லாத பூக்களில் இருந்துதான் பெரும்பாலும் அது தேனை எடுக்கும். விதிவிலக்காக 1-2 இருக்கலாம். ஆனால் அது தேனை எடுப்பது என்பது, அதில் இருக்கக்கூடிய அந்த பானத்தை உறிஞ்சுவது என்பது மனம் இல்லாத மலர்களில் இருந்துதான் அது சேமிக்கிறது. இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, குளிர்காலத்தில் அதை போய் தேடாது. அதே மாதிரி பூக்காத காலம் என்று இருக்கும் இல்லையா? பூக்கள் பூக்காத காலம் குளிர்காலம். இந்த காலத்தில் எல்லாம் தேனீக்கள் என்ன செய்யாது, போய் தேன்களை எடுக்காது. அதனால அது எப்போ தேன் எடுக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலேயே அந்த தேனை முறையாக தன்னுடைய கூட்டிலே சேமித்து வைத்துக் கொள்ளும். அதனுடைய தேன் மேல் பகுதியில் இருக்கும், கீழ்ப்பகுதியில் எல்லாம் அவங்களுடைய ரூம்ஸ், எல்லாம் ரூம் போட்டு வச்சிருப்பாங்க. அது அவைகளிலே அது இருக்கும். எந்த பக்கத்தில் உணவு இருக்கிறது என்பதை அது மிக எளிதிலே கண்டுபிடும். இந்த ஜிபிஎஸ் போட்டுட்டு போற மாதிரி நீ பாருங்க, இந்த தேனி இந்த ரெக்கையை அடித்துக்கொண்டு இப்படி அந்த காலையும் ரெக்கையும் இப்படி அசைத்து கொண்டே இருக்கும். நடனம் ஆடுதல் என்பது அதில் தமிழில் தேனியினுடைய நடனம் என்கிறான். அது என்ன அப்படின்னு கேட்டா, தேனீக்கள் நடனம் ஆடுவது என்றால் சூரியன் இந்த பகல் நேரத்தில் தான் அது தேடுது. அது மேலே கொஞ்சம் மேலே நின்று அது இறக்கைகளை அது அசைத்து நடனம் ஆடுகிறது என்று சொன்னால், சூரியன் இருக்கக்கூடிய பக்கத்திலே தன்னுடைய உணவு இருக்கிறது என்று அர்த்தம். மற்ற தேனீக்களுக்கு அது உணர்த்துது, இந்த பக்கத்தில் இருக்கு. முதல்ல போய் ஆய்வு செஞ்சிருவாங்க, ஜிபிஎஸ் போட்டு பார்த்துடுறது. இந்த பக்கத்தில் சூரியன் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கத்தில் அதை காட்டும். ஆனால் தன்னுடைய கூட்டின் அளவுக்கு கீழே அது வருகிறது என்றால், கூட்டுக்கு மேலே போனால் சூரியன் இருக்கக்கூடிய திசையிலே அதனுடைய உணவு இருக்கிறது. அந்த கூட்டுக்கு கீழே வறுமையானால் சூரியன் இருக்கக்கூடிய திசைக்கு எதிர்ப்புறத்திலே இருக்கிறது. ஒரு சின்ன பூச்சி தானே அது. எவ்வளவு பெரிய அறிவை அல்லாஹ் அதைக்கு கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், அவர் சிந்தித்து பார்த்தால் அதில் எத்தனையோ அத்தாட்சி இருக்கிறது. நான் எவ்வளவு வலிமையானவன், எவ்வளவு ஆற்றல் மிக்கவன், எவ்வளவு அறிவு நிறைந்தவன் என்பது உங்களுக்கு புலப்படும். அல்லாஹ்வை சிந்திக்க, அல்லாஹ்வினுடைய அந்த குதிரத்தை, அல்லாஹ்வினுடைய ஆற்றலை அல்லாஹ் சிந்திக்க சொல்கிறான். நீ பாரு அப்படிங்கிறான். எனவே இந்த அளவிற்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த தேனீக்களுக்கு இவ்வளவு பெரிய அறிவையும் ஆற்றலையும் கொடுத்திருக்கிறான். இன்றைக்கு பொருளாதார சந்தையிலே தேன் என்பது மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு பொருளாக பார்க்கப்படுகிறது. நம்ம பொதுவாக தேன்கூடு, தேனி, தேன் கிடைக்குது அப்படி நினைக்கிறோம். அப்படி அல்ல, அது அப்படி அல்ல. இன்றைக்கு விவசாய உற்பத்தியில் அதிகமான பங்களிப்பு செய்வது தேன் போன்ற பூச்சிகள். அது மகரந்த சேர்க்கையை அது செய்கிறது. நம்ம மகரந்த சேர்க்கையை பற்றி நம்ம ஸ்கூலில் படிச்சிருக்கிறோம். அது காக்கைகளின் மூலமாக இருக்கிறது, பெரும்பாலும் காற்றுகளின் மூலமாக. ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய பூக்களில் இருக்கக்கூடிய இந்த மகரந்தங்களை அதுக்கு எடுத்துகிட்டு போய் வெளியே எடுத்துட்டு தூவி அங்கெல்லாம் அது உற்பத்தி ஆகும். அப்படி ஒரு ஆச்சரியமாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த தேனீக்கள் அருமையான மகரந்த சேர்க்கை செய்கிறது. விவசாயிகளுக்கு மிக அற்புதமான உதவியாளராக அந்த தேனீக்கள் இருக்கிறது. இந்த தேனிலே தேன் மட்டுமல்ல, அந்த தேனி அதில் மெழுகு கிடைக்கிறது. பார்க்குறோமா இல்லையா? தேனில் மேல் பகுதியை அதை மெழுகாக என்ன செஞ்சுக்கலாம். அந்த தேனை எடுத்ததுக்கு பிறகு
ஒரு காலகட்டத்தில் அந்த மெழுகிலிருந்து தான் மெழுகுவர்த்தி வந்தது. இன்றைக்கி வேறு விதமான உருவாக்குறாங்க. ஆனால் மெழுகுவர்த்தி என்பது அன்றைய காலத்தில் தேன் அடைகளில் இருந்து தான் உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு பல பழங்கள், காய்கறிகள், விதை பயிர்கள் இவைகளில் எல்லாம் மகரந்த சேர்க்கையை அதிகமாக ஏற்படுத்தக்கூடியதாக இந்த தேனீ இருக்கிறது. அல்லாஹ் இதற்கென்றே ஒரு அத்தியாயத்தை குர்ஆன்ல சொல்லிட்டான். அதே மாதிரி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த தேன் அற்புதமான மருத்துவமாக பார்க்கப்படுகிறது. மருத்துவ குணம் நிறைந்தது இந்த தேன். ஒரு கட்டத்தில் அதில் மெழுகு கிடைக்கிறது. முந்தைய காலங்களிலே அந்த அரசர்கள், இன்னைக்கு நம்ம சாப் வைக்கிறோமே இல்லையா, சீல் பண்ணுறோமே, அதெல்லாம் தேன் அடையிலிருந்து அந்த மெழுகிலிருந்து தான் தயாரிச்சிருக்கிறாங்க. அதிலிருந்து தான் அந்த சாப்புகளை உருவாக்கி இருக்கிறாங்க. அப்படி ஒரு அற்புதமான பொருளாக அது இருக்கிறது. நம்ம பார்க்குறோம், இந்த ஆசாரிகள்லாம் வீட்டில் அந்த ஆணியை தொலை போடுறதுக்கு முன்னால் அந்த திருக்காணி அதை என்ன அந்த மெழுகில் தடவுவான். அதெல்லாம் தேன் அடையில் உள்ள மெழுகு தான். அது அப்படி தடவினால் அது அந்த மரத்துக்குள்ளே அந்த ஆணிகள் மிக எளிதிலே செல்லக்கூடியதாக அது அமையும். அவ்வளவு இப்படி நிறைய பயன்கள் இந்த தேனீயின் மூலமாக கிடைக்கிறது. இந்த ஐன்ஸ்டைன் என்று சொல்லக்கூடிய அறிஞர் சொல்லும் பொழுது, தேனீக்கள் இல்லாமல் போனால், தேனீக்கள் அழிந்து போனால் 4 வருடங்களில் மனித இனமே அழிந்து விடுங்கிறான். இதற்கான ஒரு பெரிய ஆதாரம்லாம் ஒன்றும் இல்லை. அவன் எதை அடிப்படையாக வைத்து சொல்கிறான் என்றால், இந்த மகரந்த சேர்க்கையின் மூலமாக விவசாய பொருட்கள், காய்கறிகள், கனிகள், மரங்கள் உருவாகுவதற்கு தேனீக்கள் மிக துணையாக இருக்கிறது, உறுதுணையாக இருக்கிறது. எனவே தேனீக்கள் இல்லை என்றால் உணவு தட்டுப்பாடு என்பது கடுமையாக வந்துவிடும். பசியில் மனிதன் செத்து போவான். என்ற கான்செப்டை வைத்துக்கொண்டு தேனீக்கள் இல்லை என்றால் 4 வருடங்களில் மனித இனமே அழிந்து போம் என்று அறிஞர் ஐன்ஸ்டீன் குறிப்பிட்டு காட்டுகிறார். தேன் என்பது ஒரு அற்புதமான சிறந்த உணவு, மருந்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப பிரியமானது. அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம கான யுஜிபுஹு அல் ஹல்வாஉ வல் அஸ்ல் என்ற ஹதீஸ்ல வருது. அவு கமா கால இஸ்லாத்து வஸலாம். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இனிப்பான பொருள்களும் தேனும் ரொம்ப விருப்பமாக இருந்தது. விரும்பி சாப்பிடுவாங்க. அது ஹதீதுகளில் இருக்குது. தேனையும் விரும்பி சாப்பிட்டுருக்கிறாங்க. அதே மாதிரி இனிப்பான ஹல்வா என்று நம்ம சொல்கிறோம். ஹல்வாங்கிறமே, ஹல்வானா ஹுல்லுன்னா அரபி வார்த்தை தான். அது இனிப்பான பொருள் என்ற அர்த்தம். இந்த இரண்டும் கண்மணியாம் பொன்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் விருப்பமானதாக இருந்திருக்கிறது என்று ஹதீதுகளிலே அந்த வார்த்தைகளை இடம்பெறுகிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, இந்த தேனடையிலே 3 வகையான தேனீக்கள் இருக்கிறது. ஒன்று ராணி தேனி, அது ஒன்று தான் இருக்கும், ஒரு தலைமை தான் இருக்கணும். 2 தலைமை வந்தால் வம்பு தான். அது எங்கேயும் 2 தலைமை இருக்கக்கூடாது. 2 தலைமைன்னு வந்தாலே அது ஆபத்தாக போயிடும். அது அல்லாஹ் குர்ஆனில் அதை சொல்கிறான் வேறு இடத்துல. அப்போ ராணி தேனின்னு ஒன்று இருக்கிறது. லார்வா என்று சொல்லக்கூடிய ஆண் தேனீக்கள், அதற்கு பிறகு வேலைக்கார தேனீக்கள் என்ற பெண் தேனீக்கள், இந்த 3 இருக்கு. இந்த தேனை எடுத்துட்டு வர்றது, இந்த கூட்டை கட்டுறது, பாதுகாக்கிறது எல்லாமே இந்த பெண் தேனீக்கள் தான். இதுதான் வேலைக்கார தேனி. ராணி தேனீக்களுடைய வேலை என்னன்னா, அதுக்கு தலைமை தாங்கிறது. அவங்க கட்டளை இடுறது. நீ போயிட்டு வா, நீ போ, நீ போ, அங்கே போ, அங்கே போன்னு கட்டளை இடுவது. ஒரு தலைமை என்பது எல்லாருக்கும் அவசியம். அந்த தலைமைக்கு மக்கள் கட்டுப்படுவது என்பதும் அவசியம் என்பதை அல்லாஹ் இதில் காட்டுறான். இந்த ராணி தேனியினுடைய மெயின் வேலை என்னன்னா, அது முட்டையிடுவது தான் வேலை. அதுதான் முட்டையிடும். இந்த ராணி தேனி மட்டும்தான் என்ன செய்யும்? முட்டையிடும். அது முட்டையிடக்கூடிய காலங்களில் ஒரு நாளைக்கு சராசரியாக 2000 முட்டைகளை அது விடுகிறது. 2000 முட்டைகளை விடும். அப்போ கோடிக்கணக்கான தேனீக்கள் வந்துடும்னா இல்லை. இந்த தேனீக்களினுடைய வாழ்நாள் எவ்வளவு என்று சொன்னால் 4 வாரத்திலிருந்து 6 வாரம் மட்டும்தான். 4 வாரத்திலிருந்து 6 வாரம், அதாவது 1 மாசத்திலிருந்து 1.5 மாசம் தான் அந்த தேனீக்கள் வாழும். அதுக்கடையில் தான் இது முட்டை போட்டு நிறைய குஞ்சுகளை உருவாக்கிட்டு இருக்குது. அது செத்து போய்கிட்டே இருக்கும், உருவாக்கிட்டே இருக்கும். ஆனால் ராணி தேனியினுடைய வாழ்நாள் மாத்திரம் 2 வருஷத்திலிருந்து 3 வருஷம். அல்லாஹ் எப்படியெல்லாம் அமைச்சிருக்கிறான் நீங்கள் பாருங்கள். என்ன ஒரு ஆச்சரியமான விஷயங்கள் இதெல்லாம்.
என்ன ஒரு கட்டுப்பாடு, என்ன ஒரு கட்டுக்கோப்பு, என்ன ஒரு அழகு, என்ன ஒரு அற்புதம். இதில் தேனீக்கள்ல பல வகையான தேனீக்கள் இருக்கிறது. அதில் கொட்டுற தேனியும் இருக்குது, கொட்டாத தேனியும் இருக்குது. அறிஞர்கள் சில பேர் சொல்கிறான், இந்த தேனீக்கு கொடுக்க இல்லைன்னு வைங்க, இந்த கொட்டுற கொடுக்க இல்லைன்னு சொன்னால் இந்த மனுஷன் அவ்வளோ தேனியும் அழிச்சு போட்டிருப்பான். அதுதான் என்ன செய்யுது, அவனை வந்து விரட்டி விரட்டி கொட்டும் போது அது தேனி வந்து ஆட்களை சரியாக விளங்கிக்கிடும். ஒரு முறை நாங்கள் மதுரைக்கு போயிருந்தேன். மதுரையிலேருந்து ஒரு பஸ்ஸில் வர்றேன். அப்படி வரும் பொழுது எங்களுக்கு ஆச்சரியமாக, இன்றைக்கு கூட அதை சரியாக புரிந்து கொள்ள முடியலை. அதில் ஒருத்தன் வந்து ஏறும்போதே கடுமையான தேனீக்கள் உள்ளே வந்துட்டு பஸ்ஸுக்குள்ளே வந்து சர்ற மாதிரி அவனை சுற்றி சுற்றி கொட்டுது. அவன் தடுக்கிறான். அந்த பஸ்ஸில் எத்தனையோ பேர் இருக்கிறோம், ஆனால் யாரையும் அது என்ன செய்யலை, அது கொட்ட இல்லை. ஆச்சரியமாக இருந்தது. கடைசியில் பஸ்ஸை நிறுத்தி அவனை இறக்கி விட்டுட்டார் கண்டக்டர். இறக்கின உடனே அந்த தேனீக்களும் சேர்ந்தே இறங்கிடுச்சு. அப்போ என்ன விளங்குறோன்னா, இவன் தேனீக்கு எதை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம புரிய முடிகிறது. இப்போ எந்த அளவிற்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய படைப்பினங்களை மிக அற்புதமாகவும் அழகாகவும் வடிவமைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய குத்ரத்தை நீங்கள் பாருங்கிறான், சிந்திங்கிறான் அல்லாஹ். இன்ன ஃபீ ذلك لآية لقوم يتفكرون, சிந்திக்கக்கூடிய தஃபக்கரூன் யததக்கரூன், அறிவார்ந்த சமூகத்திற்கு இதிலே நிறைய படிப்பினை இருக்கிறது, பாடம் இருக்கிறது என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இதனுடைய கொட்டாத தேனியும் இருக்கிறது. தேனி கொடுக்கே கிடையாது, அப்படியும் தேனிகள் அல்லாஹ் வச்சிருக்கிறான். நான் அது விவரங்கள்லாம் சொல்வதற்கான நேரம் இல்லை. ஒருவேளை இது கொட்டினால் அது வந்து விஷத்தன்மை வாய்ந்தது, அதனுடைய கொடுக்க விஷத்தன்மை வாய்ந்தது. இதனால் சில பின்விளைவுகள் ஏற்படுவதற்கான வழி மாத்திரமல்ல, பின்விளைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அரிப்பு ஏற்படலாம், அந்த இடத்துல வீக்கம் ஏற்படலாம், குமட்டல் ஏற்படலாம், வாந்தி ஏற்படலாம், தலை சுத்து ஏற்படலாம், தலைவலி ஏற்படலாம், இரத்த அளவு குறையலாம் என்றெல்லாம் அறிஞர்கள் எழுதுகிறார்கள். அவ்வளவு பாதுகாப்பாக அல்லாஹ் தஆலா அதற்கு ஒரு கொடுக்க ஒன்று கொடுத்துருக்கிறான். அந்த கொடுக்கை இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருக்கும் கொடுக்க முளைச்சிரும், தேனிய வேலையை முடிச்சிருவோம். அருமையான பெருமக்களே, பூக்களை கூட அது பார்த்து தேர்வு செய்யும். அதாவது இன்னென்ன பூக்கள், இப்போ உதாரணம் முருங்கை மரத்தில் பூக்கள் இருக்குது, முருங்கைப்பூ. இந்த இதுக்குன்னு ஒரு குழுவை அந்த தேனி ராணி தேனி அமைச்சிடும். இன்ன பூக்களுக்கு இன்ன தேனீக்கள் என்று அது பிரித்து அனுப்பக்கூடியதாக அமையும். அவ்வளவு ஒரு ஆற்றலை அல்லாஹ் தஆலா அதை கொடுத்திருக்கிறான். இந்த தேன் வந்து ஒரே நேரத்தில் இருக்கிறது இல்லை. நீங்கள் பார்த்துருக்கலாம், சில தேன் கொஞ்சம் கருப்பாக இருக்கும், சில பேர் நல்ல சிகப்பாக இருக்கும், சில தேன் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இப்படியெல்லாம் பல விதமாக இருக்கிறது. ஆனால் பூக்களில் அதை இருந்து உறிஞ்சும் போது அது தண்ணியாக தான் வெளியில் வருது, தண்ணியாக தான் என்ன செய்யுது, அது வெளியில் வருது. அந்த வெளியில் வந்து அது தன்னுடைய வயிற்றுக்குள்ளே சென்ற அந்த தேனை அது என்ன செய்கிறது, தன்னுடைய வாயிலிருந்து இன்னொரு தேனியினுடைய வயிற்றுக்கு மாற்றி 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 அந்த தண்ணீரை வட்டச் செய்து சுண்டச் செய்து அது 40% 60% இருந்த அந்த தண்ணீரை 20% அது குறைக்கிறது. எவ்வளோ பெரிய ஆற்றல்! அதற்கு பிறகுதான் அது தேன் கூட்டுக்குள்ளே அந்த தேன் வந்து சேருது, அந்த அடையில் வந்து அந்த தேன் சேருகிறது. நுட்பமான பல செய்திகளை நான் படித்து வந்திருக்கிறேன். அருமையானவர்களே, அதை விவரித்து சொல்வதற்கான நேரம் காலம் இல்லை. இது சிறந்த ஒரு நோய் நிவாரணி என்பதை நாம் விளங்குகிறோம். ஒரு சமயம் செய்தனா அவுஃப் இப்னு மாலிக் அல் அஷ்ஜாஇ ரலியல்லாஹு தஆலா அவங்க சோம் இல்லாமல் ஆயிட்டாங்க. தேன் அற்புதமான மருந்து. அப்போ உங்களுக்கு டாக்டரை கூப்பிடுமான, இல்லை தேவையில்லை, இத்தூனி பி ஜெய்தின், ஜெய்தூன் எண்ணெயை கொண்டு வாங்க. அல்லாஹ் அதை குறித்து சொல்லும்போது மின் ஷஜரத்தின் முபாரக்கா, அந்த ஜெய்தூன் என்பது பரக்கத்தான மரத்திலிருந்து வரக்கூடியதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். அதை கொண்டு வாங்க, நாங்கள் கொண்டு வரப்பட்டது. அதுக்கு அடுத்து சொன்னாங்க மழை நீரை கொண்டு வாருங்கள், மாவு சமா அப்படின்னாங்க, மழை தண்ணியை கொண்டு வாங்கினாங்க. வனஸ்ஸல்னா மினஸ் ஸமாஇ மான் முபாரக்கா, அல்லாஹ் சொல்கிறான் பரக்கத்தான தண்ணீரை வானிலிருந்து நாம் இறக்கிறோம், அதையும் கொண்டு வாங்க. ரெண்டையும் கொண்டு வந்தாங்க. மூணாவது சொன்னாங்க தேனை கொண்டு வாங்க, ஃபீஹி ஷிஃபாஉல் லின்னாஸ், அதிலே மனிதர்களுக்கு ஆரோக்கியம் இருக்கிறது, நோய்க்கான மருந்து இருக்கிறது, நிவாரணம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால் அந்த மூணையும் கொண்டு வந்து மழை தண்ணீர், ஜெய்தூன் எண்ணெய், அதே மாதிரி தேன், இந்த மூன்றையும் கலக்கி அவர்கள் சாப்பிட்டார்கள். அந்த நோயிலிருந்து அவர்கள் ஷிஃபாவானார்கள். அது இதில் அது இடம்பெறுகிறது.
கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், என்னுடைய சகோதரருக்கு வயிற்றுப்போக்காக இருக்கு அப்படின்னு அவர் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் தேனை சாப்பிட கொடுங்க அப்படின்னாங்க. அந்த சஹாபி நேராக போனாங்க, தேனை சாப்பிட கொடுத்தாங்க. வயிற்றுப்போக்கு அதிகமாகிடுச்சு, இருந்த நோய் கூடிடுச்சு. திருப்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், நீங்கள் தேனை கொடுக்க சொன்னீங்க, கொடுத்தேன். ஆமாம், என்னாச்சு? வயிற்றுப்போக்கு அதிகமாகிடுச்சு. அப்படியா? இப்போ நாம் யோசிக்கணும். ஒரு மருத்துவர்கிட்ட நம்ம போகிறோம், அவர் ஒரு மருந்தை தரார், ஊசியை போட்டார், அந்த நோய் அதிகமாகிடுச்சு. நாம் போகுமா? திருப்பி அந்த டாக்டர்கிட்ட போக மாட்டோம். ஒருவேளை போனாலும் கூட அந்த மருத்துவர் என்ன சொல்லுவார்? இந்த மருந்து உங்கள் சகோதரருக்கு ஒத்து வரல, அதனால் நான் என்ன செய்கிறேன், வேறு மருந்தை மாற்றி தர்றேன், அப்படி தானே சொல்லுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மருத்துவரை அந்த சஹாபி மாற்றல, ரசூலு தான் எனக்கு டாக்டர். நேர திரும்ப அவங்ககிட்ட போனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருந்தையும் மாற்றல, திரும்பவும் நீங்கள் தேனை கொடுங்கன்னாங்க. இந்த தைரியம் அந்த மருத்துவருக்காக வருமா? வராது. அப்போ அவங்களுக்கே அந்த மருந்தில் நம்பிக்கை இல்லை. அந்த மருத்துவர் இடத்துல முன்னால் ஒரு நல்ல மருத்துவர் இங்கே இருந்தார், இறந்துட்டார், எல்லாருக்கும் தெரியும். அவருடைய இறந்த போது அவருடைய ஜனாசாக்கெல்லாம் நிறைய மக்கள் போனாங்க. 5 ரூபா தான் வாங்குவார், அல்லது 10 ரூபா வாங்குவார். நானும் ஒரு தடவை அவர்கிட்ட போனேன். அவர் சொன்னார், பாய், மருந்துன்னு ஒன்று வச்சிருக்கிறான், தர்றேன், அது கடவுள் நினைச்சாதான் அது சுகம் கிடைக்கும். நீ எவ்வளோ பெரிய மருந்து சாப்பிட்டாலும் கிடைக்காம போயிடலாம், அது அவன் நாடணும். அவன்கிட்ட பேரை சொல்லி சாப்பிடுங்க, அவன் என்ன செய்வான், அவங்களுக்கு ஆரோக்கியத்தை தருவான். இப்படி தான் சொன்னார். அப்போ என்ன அப்படின்னா, எந்த மருந்து இதை சில இதில் இந்த டேப்லெட்டில் 4-5 விஷயத்தை போட்டு வச்சுப்பான், ஏதாவது ஒன்று செட் ஆகிடும். இப்போ அப்படி தானே இருக்குது, பெரிய வியாபாரமாக போயிடுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேனையே கொடுங்கங்கிறாங்க. தேனை கொடுத்தாங்க. திருப்பி 2வது முறையும் தேனை கொடுத்த போது அந்த வயிற்று வலி இன்னும் அதிகமானது, வயிற்றுப்போக்கு இன்னும் அதிகமாகிடுச்சு. 3வது வந்தாங்க, அவங்க டாக்டரையும் மாற்ற இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருந்தையும் மாற்ற இல்லை. 3 தடவை நடந்து 4வது தடவை அல்லது 3வது தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸதகல்லாஹ் வ கதிப பத்னு அஹீக, அல்லாஹ் சொன்னது தான் உண்மை. ஃபீ ஷிஃபாஉல் லின்னாஸ், தேனிலே ஷிஃபா இருக்குதுன்னு அல்லாஹ் சொன்னது தான் உண்மை. பொய் எங்கே இருக்குதுன்னா உன் சகோதரனுடைய வயிற்றில் இருக்குது, போய் திரும்பவும் தேனை கொடுண்டாங்க. தேனை கொடுத்தாங்க, சரியாயிடுச்சு. இப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னா, பொய்யண்டா வயிற்றுக்குள்ளே நம்ம பொய்யை உட்காந்துக்கிட்டு இருக்கோம், வயிற்றுக்குள்ளே தான் ஒரு கோளாறு இருக்குது. இந்த சில ஒருத்தர் பாய்சன் சாப்பிட்டான், ஃபுட் பாய்சன் வைங்கள, ஏதாவது ஒன்று பாய்சனை சாப்பிட்டான். இப்போ மருந்து கொடுக்கலாமா? கொடுக்கக்கூடாது. டாக்டர் மருந்து கொடுக்க மாட்டார், இனிமோ கொடுத்து அந்த வயிற்றில் இருக்கிறதெல்லாம் வெளியாக்குவார். அதுக்கு பிறகு தான் மருந்து கொடுக்கணும். அப்படி இல்லை, அந்த மருந்தும் சேர்ந்து நஞ்சா போயிடும். இந்த தேனுக்கு அந்த தன்மை உண்டு, அது இனிமாவாகவும் இருக்கும். வயிற்றில் இருக்கிற எல்லாத்தையும் முதல்ல வெளியாக்கிட்டு வயிற்ற கப்புன்னு பிடிச்சிக்கிடும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இந்த தேனுக்கு உண்டு என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அவ்வளவு அற்புதமாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த தேனை உருவாக்கி வைத்திருக்கிறான், இந்த தேனீக்களை உருவாக்கி வைத்திருக்கிறான். அறிஞர்கள் சொல்லும் பொழுது, இந்த வயிறு இந்த கொஞ்சம் பெருசாக போட்டவங்க, அந்த கொழுப்பு உள்ளவங்க, இவங்கெல்லாம் இரவு படுக்கக்கூடிய சமயத்தில் 1 ஸ்பூன் தேன் சாப்பிட்டு படுத்தால் அந்த கொழுப்பை எரிக்கக்கூடிய ஹார்மோன்கள் ஊக்கப்படுத்தப்படுகிறது. இந்த கொழுப்பை எரிக்கும் இல்லையா, இல்லாமாக்கும் இல்லையா, அந்த ஹார்மோன்ஸை அதிகமாக ஊக்குவிக்கக்கூடியதாக இந்த தேன்கள் அமையும். அது இரவு நேரத்தில் படுக்க செல்லும் பொழுது அப்படி குடிப்பது நல்லது என்று அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். இன்னும் இமாம்கள் சில அறிஞர்கள் சொல்லும் பொழுது, தேனோடு ஜம்சம் நீரை கலந்து குடித்தால் 2 ஷிஃபா தானே, தேனு ஷிஃபா, ஜம்சம் ஷிஃபா, அது பல நோய்களுக்கு நிவாரணமாக அமையும் என்று. இந்த இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம், நம்ம ஊர்லாம் பலர் சொல்லுவாங்க, நம்முடைய மாற்று மதத்தை சார்ந்த அந்த தேன் எடுக்கக்கூடிய இந்து சகோதரர்களும் சொல்வது உண்டு. அமாவாசை அன்றைக்கு சூரிய சந்திரன் இல்லாத அந்த இருட்டு இரவு, அந்த நாள் வரும் இல்லையா, அந்த அமாவாசை அன்றைக்கு தேன் யாரும் எடுக்க மாட்டாங்க. பார்த்துக்கிறீங்களா? அப்பவே சொல்லுவாங்க, அமாவாசையில் தேன் எடுக்கக்கூடாது, தேன் இருக்காதும்பாங்க. ஏன் அங்கே தேன் எங்கே போயிருது அப்படி நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அது உண்மை. அது அன்று எடுத்தால் 1 சொட்டு தேன் கூட கிடைக்காது. ஏனென்றால் பொதுவாக சந்திரன் இல்லாத காலகட்டத்திலே பூமியினுடைய புவியீர்ப்பு விசையினுடைய தன்மை அதிகமாக இருக்கும், அது இழுக்கும். அப்போ அந்த தேன் கூட்டு இழுக்கப்படுவது போன்ற ஒரு ஃபீலிங் அதுக்கு இருக்கு.
அப்போ அந்த தேனீக்கள் என்ன நினைக்கிறது என்றால், நம்முடைய தேனை யாரை திருட வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி அதில் இருக்க தேனை எல்லாத்தையும் அது குடிச்சு முடிச்சிடும், எல்லாம் வயிற்றுக்குள்ளே போயிடும். அந்த அமாவாசை நீங்கியதற்கு பிறகு மீண்டும் அது என்ன செய்துடும், அந்த தேன் அடையில அந்த தேனை கக்கும். எல்லாமே அற்புதமானது. இந்த மலை தேனி, கொம்பு தேனி, கொசு தேனி என்று அது பலவிதமான தேனீக்கள் இருக்கிறது. இந்த மலைகளிலே இருக்கக்கூடிய தேனீக்களுடைய அளவு ரொம்ப பெருசாக இருக்கும். சில பேர் கொட்டுனா அது மூத்தே வந்துடும். அப்படி ஒன்று நம்ம ஊர்லேயும் நடந்திருக்கு. இந்த கொம்பு தேனி என்று சொன்னால் அது சிறிய தேனீக்கள், குட்டி தேனீக்களாக இருக்கும். அதனுடைய அளவு சின்னதாக இருக்கும், பெரிய பருமனாக இருக்காது. அந்த கொம்பு தேனி இதைத்தான் அது சேகரிக்கக்கூடிய அந்த தேனை தான் கொம்பு தேனி என்று என்ன செய்கிறது, சொல்லப்படுகிறது. இதனுடைய இது ஒரு சிறந்த தேனாகவும் அது பார்க்கப்படுவதோடு மாத்திரம் அல்லாமல் அது இன்றைக்கி விலையும் அதிகம். கொம்பு தேன் சொன்னால் அது விலை அதிகம். ஆனால் கொம்பு தேனாக இருக்கணும், நிறைய கருப்பட்டியாக தான் இருக்குது. சில சமயங்களில் சில பேர் நேராக என்ன செய்கிறாங்க, அந்த தேனை கொண்டு வர்றாங்க. தேனை என்ன செய்கிறாங்க, அந்த அடையோடையே தேனை கொண்டு வர்றாங்க. அப்போ நாம் என்ன நினைச்சோம், இவர் நான் தேன் கூட்டையே கொண்டு வந்துட்டாரு, நேரம் அப்படியே கம்புலேருந்தே முறிச்சு கொண்டு வருவான். அதுக்கு பிறகு தான் ஒரு பெரியவர் சொல்கிறாரு, ஆமாம் அது தேன் வீட்டில் உள்ள தேன் அடை தான், ஆனால் அதில் என்ன இருக்குது தெரியுமா, கருப்பட்டியும் அதிலேயே ஊற்றிக்கிறாங்கிறான். இப்படிலாம் இல்லாமல் இருந்தது தான் ஆச்சரியம். நம்ம நாட்டில் கலப்படம் இல்லாமல் இருந்தால் அது ஒரு பெரிய ஆச்சரியமான, கலப்படமே இல்லையா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்க வேண்டியிருக்கு. அப்படியான ஒரு நிலை மாறி இருக்கிறது. ஆனால் சாப்பிடக்கூடிய அந்த தேன் தூய தேனாக இருந்தால் அது ஃபீஹி ஷிஃபாஉல் லின்னாஸ், அது மனிதர்களுக்கு முழுமையான ஆரோக்கியத்தை தரக்கூடியது என்று எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான். சங்கைக்குரிய பெருமக்களே, அல்லாஹுவினுடைய படைப்புகளை நீங்கள் சிந்தியுங்கள் என்கிறார்கள் நம்ம இதயவேந்தர் காத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி நீங்கள் 1 மணி நேரம் சிந்திப்பது என்பது 100 வருடங்கள் வணங்குவதை விட சிறந்ததுங்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, 100 வருஷம் நீ வணங்குறதை விட 1 மணி நேரம் அல்லாஹ்வினுடைய குதிரத்தை நீ சிந்தித்து பார், எவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்கவன். அல்லாஹ்வுக்கு அது பெருமை இல்லையா? என்னை பற்றி பார்க்குறான், என்னை பற்றி சிந்திக்கிறான், என்னை பற்றி ஆய்வு செய்கிறான், என்னுடைய குதிரத்தை பார்க்கிறான், என்ன ஆச்சரியங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அவனுடைய படைப்பினங்கள் சின்ன குட்டி படைப்பினம் இந்த தேனி என்பது. அதற்கென்று ஒரு சூறாவையே அல்லாஹ் வைத்து விட்டான். ஆக சிந்திக்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான படிப்பினை இருக்கிறது என்ற அல்லாஹ் சொல்லியதின் அடிப்படையிலே சின்ன விளக்கத்தை, நாம் விளங்கிய விளக்கத்தை உங்கள் முன் சமர்ப்பித்திருக்கிறோம். எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு ஆரோக்கியமான வாழ்வை தருவதோடு அவன் சொன்ன மாதிரி அவனுடைய படைப்புகளை சிந்தித்து பார்க்கக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்து அவனுடைய நெருக்கத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள் வாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.